காலை மன்னா ஜூன் 18. பரலோகத்தை பூமியிலேயே அனுபவி. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மேற்காணும் வசனம் உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் உரிமையாளராயிருந்த ஜான் ராக்ஃபெல்லர் என்பவரின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அவர் தமது 35வது வயதிலேயே கோட்டீஸ்வரரானார். ஆனால் தமது 50வது வயதில் அவர் புற்றுநோயால் மரிக்கும் தருவாயிலிருந்தார். அவர் இன்னும் 6 வாரங்களே உயிரோடிருப்பார் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அவர் ஆஸ்திகளை சேர்த்து குவித்துக் கொண்டிருக்கையில் தமக்கு சத்துருக்களையும் சேர்த்து குவித்துக் கொண்டார். அது நிமித்தம் அவர் மரணத்தை நெருக்கிக் கொண்டிருக்கும் வேளையிலும் கூட அவரை பாதுகாக்க மெய் காப்பாளர்களை வைத்துக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. நிர்பந்தமான நிலையில் நம்பிக்கையற்று நிராசையடைந்தவராய் மரித்துக் கொண்டிருந்த ராக்ஃபெல்லர் மேற்கண்ட வசனத்தை அறியலானார். அது உண்மையிலேயே அவரது அகக்கண்களை திறப்பதாயிருந்தது. அதுவரை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்ததெல்லாம் மற்றவர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டே இருப்பதாகத்தான் இருந்தது. எவ்வளவுக்கு அதிகமாக அவர் வாங்கிக் கொண்டே இருந்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் பேராசையுள்ளவரும் சந்தோஷமற்றவருமானார். இப்போது முடிவாக உலகிலிருந்த மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களுள் ஒருவராகத்தான் இருப்பினும் உலகில் மிக நிர்பந்தமான நிலையில் இருந்தவர்களுள் ஒருவராகவும் தான் இருப்பதை அவர் உணர்ந்தார். உடனடியாக அவர் ஏழைகளுக்கு தன் பணத்தை வாரி வழங்க ஆரம்பித்தார். உண்மையில் அவர் நியூயார்க் நகர வீதிகளில் டாலர் நோட்டுகளை விநியோகித்தார். பல அறநிலைகள், மருத்துவமனைகள் போன்றவற்றிற்கு அவர் பணத்தை வாரி வழங்கினார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற இந்த திருவசனம் எவ்வளவு உண்மையானது என்பதை கண்டுணர்ந்தபோது அது அவரை மிகுந்த ஆச்சரியத்திலும் மன மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. எவ்வளவுக்கு அதிகமாக அவர் கொடுத்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் சந்தோஷம் உள்ளவரானார். முடிவாக இனி 6 வாரங்கள் மட்டுமே அவர் உயிர் வாழ்வதற்கு உண்டு என்று அவரது 50வது வயதில் மருத்துவர்களால் அவருக்கு சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவர் அதிக சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அனுபவித்தவராய் 90க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். இறுதியில் அவர் மரிக்கும்போது அவருக்கு சத்துருக்களே இல்லை என்று சொல்லத்தக்கதாக உலகெங்கும் நண்பர்களையே உடையவராக மகிழ்ச்சியுடன் அவர் மரித்தார். பரலோகம் என்பது கொடுக்கும் ஓர் இடமாகும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். உண்மையில் தேவனுக்கு கொடுப்பது பரலோகமும் எல்லாவற்றையும் சுயநலத்துடன் தனக்கென்று வைத்துக் கொள்வது நரகமுமாகும். இந்த உலகில் ஆட்டுக்குட்டியானவருக்கு தங்கள் ஐஸ்வர்யங்களை கொடுக்க கற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகில் அவருக்கு கொடுப்பது எப்படி? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்திற்கு பிரவேசி என்று கர்த்தரால் வாழ்த்தி வரவேற்கும்படி நாம் கர்த்தரை பரலோகத்தின் முத்து வாசல்களில் சந்திக்கும் வரை நாம் நமது சரீரம், நம் நேரம், நம் தாளந்துகள், நம் பணம் மற்றும் நம் வசமிருக்கும் யாவற்றையும் தேவனுக்கு செலுத்த இனி நம்மிடம் ஒன்றுமில்லை என்னும் நிலை வரும் வரை கொடுத்து கொண்டே இருக்க தேவன் தம்மைத்தாமே உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்னிங் மன்னா June 18, 2026. Enjoy heaven on earth. It is more blessed to give than to receive. Acts chapter 20, verse 35. This verse changed the whole life of John Rockefeller, the owner of the largest oil company of his time. He became a multimillionaire when he was 35 years old. But at the age of 50, he was dying of cancer. The doctors gave him only 6 weeks to live. While accumulating wealth, he had also accumulated enemies and had to have bodyguards to protect him as he neared death. Miserable, hopeless, depressed, and dying, Rockefeller came across the above verse. It was really an eye-opener to him. All his life, all he had been doing was receiving and receiving. And the more he received, the more greedy and unhappy he became. Now he realized that although one of the richest men in the world, he was one of the most miserable men as well. Straight away he started distributing money among the poor.
He actually distributed dollar notes on the streets of New York. He gave away money in abundance to charities, hospitals, etc. Then, to his great surprise and delight, he found this verse: "It is more blessed to give than to receive," to be true. The more he gave, the happier he became. Finally, he who was given only 6 weeks to live when he was 50 lived up to the age of 90 or 92, enjoying happiness and good health. When he died, he was a happy man having friends all over the world. Heaven is a place of giving. Worthy is the Lamb that was slain to receive power and riches and wisdom and strength and honor and glory and blessing. Revelation chapter 5 verse 12. In fact, giving to God is heaven, and selfishly keeping to oneself is virtually hell. How can those who have not learned to give their riches to the Lamb on earth give him riches in heaven? May the Lord help us to give until we have no more to give. Our strength, our time, our talents, our money, everything at our disposal until we meet the Lord, be greeted. Well done, faithful servant. Enter into the joy of thy Lord. May God bless you.